இன்னொரு செய்தி, மனிதர்கள் மிருகங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காதலர்களா இருந்துச்சு. மதீனாவுல ஒரு நபர் இந்தியாவில ஹஜ்ஜிக்கு போயிருந்தார். அவர் ஹாஜி இஸ்மாயில் ஏதோ ஒரு பேருடைய எழுதுறாங்க. அந்த நபர் கடைசியில மக்காவை முடிச்சிட்டு மதீனாவுக்கு ஜியாரத்துக்கு போயிருந்தப்ப அவர் சாப்பிடுற இடத்துல டெய்லி ஒரு பூனை வந்து உட்காந்துச்சு. அவர் சாப்பிடும் பொழுது அவர் அதுக்கு சாப்பாடு கொடுப்பாரு. இந்த கதை தொடருது. அவர் கல்வில ஒரு எண்ணம் வந்துச்சு, நாம ஊருக்கு போகும்போது இந்த பூனையை தூக்கிட்டு போயிரு. இன்னும் 3 நாள்ல கிளம்ப போறாரு. அவர் என்ன நினைக்கிறாரு, போல ஊருக்கு போகும்போது மதீனாவுல பரக்கத்துக்கு இந்த பூனையை தூக்கிட்டு ஊருக்கு போயிட வேண்டியதான் நியத்து வச்சுட்டு, அது சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கும் போதே அவர் மனசுல இப்படி வருது. இந்த செய்தி வந்தவுடன் அவர் அதை நினைச்சுக்கிட்டே அது சாப்பாடு கொடுக்குறாரு. அது சாப்பிடாம இடத்த விட்டு நவுந்து போயிடுச்சு. நேரா ரசூலுல்லாஹி தர்பாருக்கு அந்த பூனை போயிடுச்சு. இவர் மனசுல நினைச்சுக்கிட்டு அது சாப்பாடு கொடுக்குறாரு. சர்க்காருடைய தர்பாருக்கு போயிடுச்சு அந்த பூனை. போனா இவரு சாப்பிட்டு முடிச்சிட்டு போய் பாக்குறாரு, அது ரசூலுல்லாஹி தர்பாருக்கு நேரா 2 காலியை வச்சு தலை குனிஞ்சு உட்கார்ந்து கிடக்கு. போனாரு, தொழுதுட்டு வந்துட்டேன். அடுத்த வக்து தொழுகைக்கு போனாரு, அந்த ரசூலுல்லாஹி தர்பார்ல அதே மாதிரி காலை குனிஞ்சு உட்கார்ந்து. அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, இது எங்க சுத்திட்டு வந்து உட்கார்ந்து இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டாரு. இப்படியே ஒரு நாள் முடிஞ்சிருச்சு. 2வது நாளும் இவர் சாப்பிட உட்கார்ந்துருக்காரு. அந்த பூனை வரல. சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் சர்க்காருடைய தர்பார்ல பாக்குறாரு, அந்த பூனை அதே மாதிரி உட்கார்ந்து. அவரு இதே சுத்திட்டு உட்கார்ந்து இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காரு. 3வது நாள் ஆச்சு. அவரு நைட்டு பூனை எடுத்துட்டு போறதுக்கு கூண்டு வாங்கிட்டாரு. போய் ரூம்ல படுத்து தூங்கிட்டாரு. படுத்து தூங்கினா அன்னைக்கு மனாப்ல ரசூலுல்லாஹ் வராங்க. சர்க்கார் வந்து சொல்றாங்க, ஹாஜி இஸ்மாயில், உனக்கு என்ன பாக்குற தகுதி கிடையாது, இருந்தாலும் நீ என் பூனையை தூக்கிட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருந்திருக்க. அந்த பூனை 3 நாளா என் தர்பார்ல சாப்பிடாம அழுதுட்டு இருக்கு. யார சொல்லுந்தா, உங்களை விட்டு என்ன பிரிச்சு கூட்டு போறதுக்கு அவர் முடிவு பண்ணி இருக்கிறாரு. யார சொல்லுந்தா, நீங்க போய் அவர்கிட்ட சொல்லி என்ன தடுங்க, நான் உங்க தர்பாரை விட்டு வரமாட்டேன்னு. என் பூனை 3 நாளா சாப்பிடாம என் தர்பார்ல உட்கார்ந்து இருக்கு, நீ அந்த பூனையை தூக்கிட்டு போக கூடாதுன்னாங்க. ரசூலுல்லாஹி ஆஷிகீங்க, நம்ம கல்பனை எங்க ரசூலுல்லாஹி முஹப்பத், ரசூலுல்லாஹி இஷ்க் எங்க, பெருமானாருடைய காதலர்கள் அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார். அல்லாஹ்